நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து விஜய வந்து தல தெறிக்க ஓட விடுற மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமா, சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து விஜய், அதுக்கடுத்து அவங்க அம்மா 2 பேருமே பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்றது? இவங்க குடும்பத்த வந்து சீரழிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, "ஏய் இதாண்டி சரியான நேரம். இந்த நேரத்தில தான் அந்த ராமச்சந்திரன் வந்து பழி வாங்கணும். ஏன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் அங்க ஊர்ல இருக்காங்க. இப்ப வந்து அவனுக்கு ஆளே கிடையாது." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா பழி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து ஒரு ஜேசிபி எடுத்துகிட்டு விறுவிறுன்னு இங்கே வந்து போகிறாங்க. அதாவது நம்ம காவேரி இருக்காங்கல்ல, அவங்களோட சமாதி இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்து அந்த ஜேசிபி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. போயிட்டு அந்த இடத்துல இருந்து ராமச்சந்திரனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. மாமா எங்கே மாமா இருக்கீங்க? நான் வந்து அத்தையோட சமாதியில் தான் இருக்கேன், கொஞ்சம் நேரம் இங்கே வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஏய் அங்கே என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க. இல்லை மாமா, சமாதி இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அதை எடுத்து வேறு இடத்துல வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட அனுமதியோடு தோண்டி வேறு இடத்துல வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து பதறி அடிச்சுட்டு விறுவிறுன்னு அந்த சமாதி இருக்கிற இடத்துக்கு ஓடி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்தோடனே பார்த்தா நம்ம விஜய் வந்து ஜேசிபியோடு நின்றுட்டு இருக்காங்க. மாமா என்ன மாமா சொன்ன வேகத்தில் இவ்வளோ வேகமாக வந்துட்டீங்க, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வந்து சமாதியை அங்கிட்டு மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்தாங்க மாமா இந்த பேப்பரை கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து பார்க்குறாங்க. அதில் வந்து ஏதோ எழுதியிருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதாவது அந்த இடம் வந்து நம்ம ராமச்சந்திரனுக்கே சொந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் தான் நினைக்கிறேன். உடனே நம்ம விறுவிறுன்னு நம்ம இவங்க இருக்காங்கல்ல, விஜய் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க. என்ன மாமா உங்கள் பொண்டாட்டியை புதைச்சி ஒரு 20லேருந்து 25 வருஷம் இருக்குமா? சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தோண்டின பிறகு உள்ளே இருந்து மண்டை ஓடு எலும்பு இதெல்லாம் வெளியில் வரத்தான் போகுது, அதை நீங்கள் எடுத்து வேறு இடத்துல புதைச்சி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. ராமச்சந்திரனுக்கு வந்து பயங்கரமாக கடுப்பாகுது. அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு நம்ம வீரா இருக்காங்களே, வீரா வந்து மாறனுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணிவிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து மாறன்கிட்ட சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. மாறன் வந்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல பயங்கரமாக யோசிக்காங்க. இதுக்கு மேலேயும் வந்து நம்ம அங்கே போய் எதையுமே தடுத்து நிறுத்த முடியாது, இங்கேருந்தே அவளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன், மாறன், கார்த்திக் 3 பேருமே பயங்கரமாக பிளான் போடுறாங்க. டக்குன்னு வந்து கடப்பாரையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சொந்த ஊரில் தானே நம்ம விஜயோட அப்பாவோட சமாதி இருக்குது, அந்த சமாதிக்கு வந்து விறுவிறுன்னு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. நம்ம விஜய் வந்து பயங்காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஜேசிபி வச்சுட்டு இடிக்க வர்ற மாதிரி அப்படி இப்படின்னு பயங்காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஜேசிபியை கொண்டு வந்து பக்கத்தில் நிப்பாட்டுறாங்க. ஒரு 2 அடி தூரம் தான் இருக்கும். பக்கத்தில் நிப்பாட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு ஒரு ஃபோன் வந்துடுது. எவன்டா அவன் இந்த நேரத்தில் தேவையில்லாமல் நமக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ண உடனேயும் நம்ம வீடியோ காலில் வந்து நம்ம மாறன் வந்து வராங்க. மாறன் வந்து சொல்கிறாங்க. ஏய் என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா நீங்கள் இல்லாததான் கொஞ்சம் வருத்தமாக போச்சு, நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து உங்கள் அம்மாவோட சமாதியை தோண்டியிருப்பேன். என்ன பண்ணுறது, நீங்கள் தான் வந்து அங்கே இருக்கீங்களே, சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, வீடியோ காலில் வந்து நான் பண்ணுறத பாருங்கள், உங்கள் அப்பாவோட உங்கள் அம்மாவோட சமாதியை வந்து வேறு இடத்துல மாற்றி வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இங்கே பாரு, இப்போ நீ நிறுத்தலை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, என்கிட்ட பேப்பர் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, இங்கே பாரு அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு பின்னாடி வந்து நம்ம ராகவனும் கார்த்தி 2 பேருமே கடப்பாரை கம்பியோடு வராங்க. என்னமாம்மா கடப்பாரை கம்பி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3 பேருமே அந்த பக்கம் விலகுறாங்க. பின்னாடி ஒரு சமாதி இருக்குது. அந்த சமாதியில் வந்து செந்தில்னு போட்டிருக்கு. பாத்தியா, இது உங்களோட இது உன்னோட அப்பாவோட சமாதி, எங்கள் அம்மாவோட சமாதி மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோமே, இங்கே வந்து அவங்க அப்பாவோட சமாதியை இடித்து தரமட்டமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கடப்பாரை வேகமாக கொண்டு போய் அவங்க அப்பாவோட சமாதி செந்திலோட சமாதி இருக்குல்ல, அதை வந்து குத்தி எடுக்கிற மாதிரி போகிறாங்க. மாமா மாமா நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கத்துறாங்க. அந்த பையன் இருக்குல்ல, ஒழுங்கு மரியாதையாக வண்டி எடுத்துகிட்டு பின்னாடி போயிடு, இன்னும் லேசாக 1 சென்டிமீட்டர் கூட வண்டி வந்து முன்னாடி போகக்கூடாது, முன்னாடி போச்சு உங்கள் அப்பாவோட சமாதி இங்கே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே விஜய் வந்து பயந்துக்கிட்டு வண்டியை பின்னாடி இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.